ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். என்ன விளாக்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டே எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறது ஒரு குட்டி வீடியோ பார்த்துருக்கேன். இன்னைக்கு எங்கள் மம்மி ஊருக்கு போயிட்டாங்களா, என்னால் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பல வேலைகள் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமையல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சோறு இருக்குல்ல, அது மிச்சம் இருந்துச்சுங்க. என்னால் அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக களத்தில் இறங்கிட்டேன். ஸோ வெங்காயத்தெல்லாம் உரிச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு, பழைய சோறு இருக்குல்ல, அந்த இதில் ஆல்ரெடி தயிரை ஊற்றி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே எடுத்து பிழிஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாம் முடிஞ்சிச்சா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேங்க. பட் இருந்தாலும் இது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு இதே பண்ணிடலாமே அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு கடாயும் வச்சாச்சு. எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நான் இப்படி தாங்க பண்ணேன். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா இதோட 2வது டைம் பண்ணுறேன். ஸோ இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அது வெடிக்கும் போதே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்கங்க. ஸோ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வச்சுருக்க ஆனியன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வத்தல் போட்டுக்கோங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ்ஷாக வர அளவுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளறி விட்டுருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 கிளறியாச்சு. ஸோ இது எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஆனியன் போட மாட்டாங்க. பட் நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ஆனியன் போட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். நம்ம இந்த சாப்பிட்றதுக்கு ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? பட் இது தேவையே இல்லைங்க. இது கூட அந்த ஆனியனை போடும்போது நமக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னால் ஆனியன்லாம் போட்டாச்சு. போட்டு அப்படியே ஒரு 4 கிளறி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஸோ அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் போடவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம வச்சுருக்க சாதத்தை உள்ளே போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடணும். இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இது 2 ஆள் சாப்பிட்டுக்கலாம். நானும் எங்கள் ஃபேமிலி. ஸோ ஒரு ஆள் சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தயிர் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு ஊற்றி அதை நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தயிர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா அது கொலன்னு ஆன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கிளறிட்டு அதுக்கடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உப்பு போடணும். ஸோ இதையெல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 கிளறி விட்டுருங்க. ஸோ அந்த கீழே நம்ம வெங்காயத்தோட கிண்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தேங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கில் ஜிம்முன்னு ஏறும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் அது ஆட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இது என்னமோ பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் இதே நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த சாதத்தோட கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள் இப்போ காட்டுறேன். இதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிட்டு அப்படியே இன்னும் 2 கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ணுங்க. அதனால் நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுட அப்படியே சாப்பிடும்போது அற்புதமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு நானும் பொறுப்பாக வேலைக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். இன்றைக்கி கிளைமேட்டு பாருங்கள் என் மண்டை மேலே எவ்வளோ வெயில் அடிக்குன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நைட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் மழைங்க, சரியான மழை பெஞ்சிருக்கு போல். எனக்கே இது தெரியாது. நானே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வருவேன் நைட்டு. ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அங்கங்கே தண்ணி தேங்கினதை வச்சு நானே சொல்லிகிட்டு இருக்கேன் மழை பெஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, நானும் நடந்து போயிட்டேன். போனதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சா, என்னால் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு பொறுப்பாக நானும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆஃப்டர்நூனுக்கு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு இந்த பொதுவாகவே இது ஒரு ஆள் தாங்க பழக்கி விட்டாங்க. ஏன்னா நான் எப்பயுமே அந்த ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பழக்கமே கிடையாது எனக்கு. எனக்கே ஒரு ஆள் பழகி விட்டதுனால அது அப்படியே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நாக்கில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ஆம்லேட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன்,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பரோட்டா. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த காம்போ எத்தன பேருக்கு புடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க. எனக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப புடிக்குங்க. பரோட்டாவ பிச்சு போட்டுக்கோங்க. வெங்காயத்த பார்த்தீங்கன்னா, மேல போட்டு சால்னா அப்படியே கொழா கொழான்னு ஊத்துனீங்கன்னா, அப்படியே சூப்பரா இருக்கும். இது கூட நல்லா பெரட்டி அப்படியேவும் அந்த ஆம்லெட்டோட சாப்பிடும்போது அற்புதமா இருக்குங்க. ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படிதான் போச்சு. இது மறுநாள் பார்த்தீங்கன்னா, பக்திமயமா இறங்கலாமேன்னு காலையில குளிச்சு கிளம்பியாச்சு. ஸோ மங்களகரமா குளிச்சுட்டு எங்கே போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போனோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப தான் ரீசென்ட் டைம்ல ஒரு 2 தடவ கோயிலுக்கு போயிருக்கேன். இல்லன்னா ஒய்யாம பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். காலையிலே தலைய குளிச்சுட்டு தலைய பார்த்தீங்கன்னா, காய வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு கிளைமேட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு, ரொம்ப மோடமா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு, அப்படியே வீட்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனேன். காலையிலே பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் எங்க மம்மி பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சாம்பார். இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாரி வந்தாலே சாம்பாரா வச்சு தாக்கிருவாங்க பாருங்க. அந்த மாரி நெலமையில தான் நானும் இருக்கேன். ஸோ இந்த சாம்பார்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும், பட் இருந்தாலும் இப்ப ரீசென்ட் டைம்ல நெறைய பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றேன். அது ஏன்டே தெரியல. அந்த நாக்குல ஒட்டுனது கருமம் போகவே மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் அத விடுங்க. அதுக்கடுத்து அப்படியே சைட் டிஷ்ஷுக்கு மீல் மேக்கர் 65 தான் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் அப்படியே சைட் பை சைடா மீல் மேக்கர் 65 எங்க மம்மி போட்டிருந்தாங்க. ஒரு வேலையா வெளிய போனதுனால நானே பார்த்தீங்கன்னா 2 கிளறிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறம், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாரி பண்ணும்போதே பாதி இது நமக்கு வாய்க்குள்ள போயிரும் பார்த்தீங்களா? அதே கேஸ் தான் நானும். ஸோ ஆல்ரெடி பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு போவேல, அங்கிட்டு போவேல எடுத்து எடுத்து வாயில போட்டு பாதி டப்பாவ காலி பண்ணி விட்டுறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நானும் குளிச்சுட்டு வந்து ஒர்க்குக்கும் கிளம்பிட்டேன். ஸோ போவேலயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சுட சுட இருந்துச்சுங்க சாம்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் 65 சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கிளைமேட் மார்னிங்கே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அந்த ஜிலு ஜிலுன்னு காத்தோட பார்த்தீங்கன்னா, பக்காவா இருந்துச்சு. அப்படியே போறதுக்கே மனசு இல்லங்க. வீட்ல அப்படியே படுத்து தூங்கணும்னு பார்த்துக்கங்க. அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாரி இருக்கும். அந்த அளவுக்கு செம தூக்கம் வரும். அப்படியே நானும் பொறுப்பா பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் மறுபடியும் ஒர்க்கு. இதே பொழப்பு தாங்க. காலையில போறோமா, நைட்டு வாரோமா, வந்து படுக்கிறோமா, மறுபடியும் காலையில. இதே ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப கடுப்பாகுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப மட்டமா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் சாமியை கும்பிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.